அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மனோ இச்சையினால் நரகம் மூடப்பட்டுள்ளது, சிரமங்களினால் சொர்க்கம் மூடப்பட்டுள்ளது என்று சொன்னார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனோ இச்சை, மார்க்கத்தின் வழிகாட்டுதல்களை விட்டுட்டு எனக்கு என்ன தெரியும், என்னுடைய பெற்றோர்கள் என்ன சொன்னார்கள், நான் என்னுடைய அனுபவம் எப்படி இருக்கின்றது என்கின்றதை வைத்து அந்த பொறுப்பை நாம செய்யும் பொழுது அந்த செயல் நம்மை நரகத்துல கொண்டு போய் சேர்த்துவிடும். அது நமக்கே தெரியாது. ஏனென்றால் மனோ இச்சையினால் நரகம் மூடப்பட்டுள்ளது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சிரமங்களினால் சொர்க்கம் மூடப்பட்டுள்ளது. சிரமம் என்றால் என்ன? மார்க்கத்தை வழிகாட்டக்கூடிய அந்த வழிகாட்டுதலை நாம பின்பற்றும் போது அது சாதாரண விஷயமே இல்லை. எல்லோருமே சரியாக செய்யவே முடியாது. ஏனென்றால் சைத்தான் இருக்கிறான் பாருங்க, அவன் நம்மை வழிகெடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். நாம எந்த நிலையில் போனாலும் சரி, முன்னாடி போனாலும் வந்து நிற்பான், பின்னாடி போனாலும் வந்து நிற்பான், வலது பக்கம் போனாலும் நிற்பான், இடது பக்கம் போனாலும் நிற்பான். நாம செல்லக்கூடிய வழியில் அமர்ந்து கொண்டு நம்மை குழப்பக்கூடிய ஒரு விஷயத்தை சைத்தான் செய்வான். ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரெல்லா அன்புடையோனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மா என்கின்ற தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லமான பள்ளிவாசலில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹமத்தும் வரக்கத்தும் அன்பும் கருணையும் மன்னிப்பும் நமக்கு என்றென்றும் கிடைக்கட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய ஜும்ஆவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, இன்று நாம் எடுத்திருக்கும் தலைப்பு பொறுப்புகளை குறித்து நிச்சயமாக விசாரிக்கப்படுவோம். அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்திருக்கும் இந்த உலக வாழ்க்கை, மனிதர்களாகிய நம்மை அல்லாஹு தாலா படைத்து நமக்கு இஸ்லாம் என்கின்ற இந்த சத்திய மார்க்கத்தை தந்திருக்கின்றான். இந்த மார்க்கத்தை ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கி அவனுடைய தூதர் வழிமுறையை மட்டுமே பின்பற்றக்கூடிய ஓர் இறை கொள்கையில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். இந்த வாழ்க்கையின் நோக்கம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும். மறுமையில் வெற்றி பெறுவதுதான் நம்முடைய இலக்காக மற்றும் குறிக்கோளாக வைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். மறுமையின் இலக்காக மற்றும் குறிக்கோளாக வைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹு தாலா நாளை மறுமை நாளில் நாம அனைவருமே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக 2 அறிவுரைகளை நமக்கு சொல்லித் தருகின்றான். இந்த அறிவுரைகளை எந்த ஒரு அடியார் கடைசி வரையிலும் உறுதியாக பின்பற்றுவாரோ அவர் நிச்சயமாக நாளை மறுமை நாளில் வெற்றி பெற்றே தீருவார் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அறிவுரை 18ஆம் அத்தியாயம் 70ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னல்லதீன ஆமனு வ ஆமிலுஸ் ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துன் ஃபிர்தௌஸி நுஸுலா. அல்லாஹ் தஆலாவை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்பவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். அந்த சொர்க்கம் என்பது உயர்ந்த சொர்க்கமான ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கத்தில் அல்லாஹ் நுழைய செய்வான்
அங்கு அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் சொல்லக்கூடிய 2 வழிமுறை: நம்பிக்கை அவன் மீது வைக்க வேண்டும், அந்த நம்பிக்கையில உறுதியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நற்செயல்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும், நம்முடைய மௌத்து வரையிலும், கடைசி வரையிலும் நற்செயல்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த 2 விஷயத்தை தான் அல்லாஹு தாலா நமக்கு நற்செய்தியாக சொல்லித் தருகின்றான். இந்த 2 விஷயத்தை எந்த ஒரு அடியார் செய்வாரோ, அல்லாஹு தாலா நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கால அவகாசத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அந்த கால அவகாசம் முடியும் வரையில் இந்த 2 விஷயத்தில் உறுதியாக பின்பற்றும் பொழுது நிச்சயமாக அல்லாஹு தாலா நமக்கு வாக்களித்த பிர்தௌஸ் என்றும் சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்களாக இருக்கும். அப்ப நற்செயல்கள் என்பது என்ன? நற்செயல்கள் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகள். என்னென்ன பொறுப்புகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான்? பொறுப்புகள் என்பது 2 விதமான பொறுப்புகள் உள்ளது. ஒன்று நாள்பட்ட பொறுப்புகள், இன்னொன்று தற்காலிகமான பொறுப்புகள். நாள்பட்ட பொறுப்புகள்னா என்ன? குடும்பத்தை கவனிக்கக்கூடிய பொறுப்பு என்பது நாள்பட்ட பொறுப்பு. நம்முடைய பெற்றோர்களை அதனுடைய அந்த விஷயத்தை செய்வது நாள்பட்ட பொறுப்புகள். வியாபாரம் செய்யக்கூடிய விஷயத்தில் சரியாக இருப்பது நாள்பட்ட பொறுப்புகள். தற்காலிகமான பொறுப்புகள் என்ன? தற்காலிகமான பொறுப்பு என்பது நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் வரும், ஒரு பள்ளியில ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க, இப்படியாக தற்காலிகமான பொறுப்புகள் நமக்கு கொடுக்கப்படும். அப்ப பொறுப்புகள் என்பது நமக்கு கொடுப்பது என்பது 2 விதம். ஒன்று நாள்பட்ட பொறுப்பு, இன்னொன்று தற்காலிகமான பொறுப்பு. அதே போல பொறுப்புகள் என்பது 2 விதத்தில் உள்ளது. ஒன்று நமக்கு மட்டுமே செய்யக்கூடிய பொறுப்புகள், இன்னொன்று நம்மை தவிர மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய பொறுப்புகள். நமக்கு செய்யக்கூடிய பொறுப்புகள் என்ன? அல்லாஹு தஆலா இவ்வளவு பெரிய உடம்பை நமக்கு தந்திருக்கின்றான். இதுல இருக்கக்கூடிய அந்த உயிர், இதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ்விடம் உள்ளது. அல்லாஹு தஆலா நம்மை உயிர் கொடுக்கின்றான், அல்லாஹ் தான் நம்மை வாழ வைக்கின்றான், அல்லாஹு தஆலா தான் நம்மை மரணிக்கவும் செய்கின்றான். அப்ப இவ்வளவு பெரிய உடம்பில் இருக்கக்கூடிய உயிரை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ்விடம் உள்ளது. அப்ப நமக்கு என்ன பொறுப்பு உள்ளது? இதை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். பராமரிக்கக்கூடிய பொறுப்புன்னா என்ன? இந்த உடலை தூய்மையாக வைத்துக்கொண்டு அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அந்த கடமையான வணக்க வழிபாடுகளை மிக அழகிய முறையில் செய்ய வேண்டும். எந்த ஒரு நோய் வராமல் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை மிக அழகிய முறையில் பின்பற்றி இந்த உடலை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு நம்மிடம் உள்ளது. அதே போல நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த கண்கள், காதுகள், நாவுகள், கை கால்கள், செயல்கள், இந்த அனைத்தையுமே பராமரிக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் நம்மிடம் தந்திருக்கின்றான். இதை குறித்தும் நாளை மறுமை நாளை நிச்சயமாக விசாரிக்கப்படுவோம். அதே போல நமக்கு கொடுக்கக்கூடிய இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா 5 கடமைகளை தந்திருக்கின்றான். அந்த 5 கடமைகளை மிக பொறுப்புடன் செய்து கொள்ள வேண்டும். இந்த பொறுப்புகளையும் குறித்து நாளை மறுமை நாளை நிச்சயமாக விசாரிக்கப்படுவோம். இது 2மே நமக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய பொறுப்புகள். நம்மை தவிர மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்புகள் என்ன? குடும்பம் சார்ந்த பொறுப்புகள், வியாபாரம் சார்ந்த பொறுப்புகள், இன்னும் சமுதாயம் சார்ந்த பொறுப்புகள். இப்படி ஏராளமான பொறுப்புகளை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கின்றார். இந்த பொறுப்புகள் சுமர்ந்திருக்கக்கூடிய எதற்காக அல்லாஹு தஆலா நமக்கு இந்த பொறுப்புகளை கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். புகாரில வரக்கூடிய ஒரு செய்தி, குல்லுக்குன் ராயன் வ குல்லுக்குன் மஸ்ஊல். நீங்கள் ஒவ்வொருவருமே பொறுப்பாளிகள், உங்களுடைய பொறுப்புகளை குறித்து நாளை மறுமை நாளில் நீங்கள் நிச்சயமாக விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப ஒவ்வொருவருமே சாதாரண மனிதன் அல்ல. ஏதோ அல்லாஹு தஆலா இந்த குடும்பத்துல பிறக்க வச்சிருக்கிறான், இந்த குடும்பத்துல பிறந்த படிக்கணும், வேலை வாய்ப்பை தேடணும், பிறகு திருமணம் முடிக்கணும், குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுக்கு பிறகு வெந்ததை திண்டு விதி வெந்தவென்ன மௌத்தா போகக்கூடிய ஒரு வாழ்க்கையை அல்லாஹு தஆலா நமக்கு தரணும். ஒவ்வொருவருமே பொறுப்பாளியாக அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான்.
அந்த ஒவ்வொரு பொறுப்பை குறித்து நிச்சயமாக நாளை மறுமையில் நாம விசாரிக்கப்பட உள்ளோம் என்பதை நாம கவனத்தில் வைத்திருக்க வேண்டும். இப்ப இவ்வளவு பொறுப்புகளை சுமந்திருக்கக்கூடிய நாம ஒரு பொறுப்பை செய்வதற்கு முன்னால் நாம எப்படி நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் அதற்கும் மார்க்கம் நமக்கு அழகான முறையில் வழிகாட்டுகின்றது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருமே பொறுப்பாளிகள் தான். இந்த பொறுப்புகளை சுமந்த நாம அந்த பொறுப்பை, அந்த பொறுப்புடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அந்த பொறுப்புடைய செயல்களை நாம செய்வதற்கு முன்னால் நம்மிடம் இருக்கக்கூடிய 2 நற்குணங்கள், இந்த 2 நற்குணங்கள் எந்த ஒரு அடியார் உடைய உள்ளத்தில் இருக்குமோ அவருக்கு நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அந்த பொறுப்பில் அவர் நிச்சயமாக மிக அழகிய முறையில் மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறையை அவர் அழகான முறையில் செய்யக்கூடியவராக இருப்பார். அந்த 2 நற்குணங்கள் என்ன? ஒன்று, இன்றைக்கு நாம பல படிப்புகளை படித்திருக்கின்றோம், பல அனுபவங்கள் நமக்கு இருக்கின்றது. இன்னும் அனுபவங்கள் நிறைய கொடுக்கக்கூடிய இந்த மொபைல் போன் மூலமாக பல செய்திகளை கேட்கின்றோம், பல செய்திகளை பார்க்கின்றோம். என்னதான் நமக்கு அறிவு இருந்தாலும் சரி, மார்க்கம் என்கின்ற ஒன்று, இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம். இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இந்த மார்க்கத்தில் நமக்கு எல்லா விஷயத்திற்கும் தீர்வு உண்டு. அது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தில் மட்டும்தான் அதற்கு 100% தீர்வு உண்டு. ஏனென்றால் இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அப்ப அந்த பொறுப்பை நாம செய்வதற்கு முன்னால் நம்முடைய சிந்தனையை முதல்ல நாம செய்ய வேண்டியது மார்க்கத்துக்கு உட்பட்டு நாம சிந்திக்கக்கூடியவராக இருக்கணும். என்னதான் நாம எத்தனை டிகிரி நாம படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பொறுப்பில் நாம இருந்தாலும் சரி, எவ்வளவு வசதி வாய்ப்பு நமக்கு இருந்தாலும் சரி, மார்க்கம் மட்டும்தான் நமக்கு முழு தீர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்துல வரணும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, மார்க்கத்துக்கு உட்பட்டு நான் சிந்திப்பேன் என்கின்ற அந்த சிந்தனையை நாம வளர்த்து கொள்ள வேண்டும். இது ஒன்று. மேலும் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய வழிகாட்டுதல்களை நாம எடுக்க வேண்டும். உதாரணத்துக்கு நமக்கு ஒரு வியாபார பொறுப்பை நாம கொடுப்பதாக இருந்தால், அதை நாம செய்வதாக இருந்தால், மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? உண்மையை மட்டுமே பேசணும், அளவு நிலையில் மோசடி செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது என்ற மார்க்கத்தின் வழிகாட்டுதல்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்கின்ற எல்லா விஷயத்திற்கும், எல்லா கடமைக்கும், எல்லா பொறுப்புகளுக்கும் மார்க்கம் நமக்கு அழகான முறையில் வழிகாட்டுகின்றது. அப்ப அந்த மார்க்கத்தின் வழிகாட்டுதல்களை முதல்ல நாம எடுக்க வேண்டும். முதல்ல நம்ம உள்ளத்துல மார்க்கத்துக்கு உட்பட்டு நாம சிந்திக்க வேண்டும். இரண்டாவது, மார்க்கத்தின் வழிகாட்டுதல்களை நாம எடுக்க வேண்டும். நமக்கு என்னதான் அறிவு இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னால் மார்க்கம் என்ன வழிகாட்டுதல்கள் இருக்கின்றது அதை முதல்ல நாம எடுக்கணும். இதுல நமக்கு எது தெரியும், எது தெரியாது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்கின்ற விஷயத்தை எடுத்து அந்த பொறுப்பை நாம மிக அழகிய முறையில் செய்யக்கூடியவராக இருக்கணும். இதுதான் மிக முக்கியமான ஒன்று. இரண்டாவதாக, நாம செய்வதற்கு முன்னால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பு நமக்கு செய்வதாக இருந்தாலும் சரி, பிறருக்கு செய்வதாக இருந்தாலும் சரி, நம்முடைய உள்ளத்தில மிக முக்கியமான ஒரு பொறுப்பு என்பது, இதை நான் அல்லாஹ்விற்காகத்தான் செய்கின்றேன், அந்த எண்ணம், அந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்துல வரணும். யாருடைய பாசத்திற்காகவோ, நேசத்திற்காகவோ, விளம்பரத்திற்காகவோ, புகழுக்காகவோ நான் இந்த பொறுப்பை செய்யவில்லை. இதை நான் அல்லாஹ்விற்காகத்தான் செய்கின்றேன். ஏனென்றால் அல்லாஹ் என்னை பொறுப்பாளியாக படைத்துள்ளான் என்கின்ற அந்த சிந்தனையை நாம வளர்த்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு மனிதன் செய்தால், ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்கும். நாம நம்முடைய இந்த பொறுப்புகள் விஷயத்துல எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் என்கின்ற அந்த சிந்தனையை செய்தான் நம்முடைய உள்ளத்துல போடுவான். அப்படி போடும் பொழுது நாம இறை அச்சத்துடன் நாம நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனிதர்களை நாம எப்படி வேண்டுமானால் நாம ஏமாற்றி விடலாம். அது ஒரு பெரிய விஷயமே அல்ல. படைத்தவனாகிய இறைவனை நாம ஏமாற்றவே முடியாது. ஏனென்றால் அவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். அவன் பார்ப்பவனாகவும் கேட்கவனாகவும் நம்முடைய செயல்களை பதிவு செய்யக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்கின்ற அந்த இறை அச்சம் என்கின்ற அந்த தன்மை நம்முடைய உள்ளத்துல இருக்கணும்.
இரண்டாவது, இதை நான் அல்லாவிற்காகத்தான் செய்கின்றேன், அந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்துல வரும். இப்ப இப்படியாக எந்த ஒரு பொறுப்பை நாம செய்தாலும் சரி, மார்க்கத்துக்கு உட்பட்டு நாம சிந்திக்க வேண்டும், மார்க்கத்துடைய வழிகாட்டுதல்களை நாம எடுக்க வேண்டும். மூன்றாவது, இதை நான் அல்லாவிற்காகத்தான் செய்கின்றேன், அல்லாஹ் தஆலா என்னை கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற அந்த இறை அச்சத்தோடு நாம ஒவ்வொரு பொறுப்பையும் நாம செய்யும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். இப்ப இப்படியாக ஏராளமான பொறுப்புகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அந்த பொறுப்புல மிக முக்கியமான பொறுப்பாக இருக்கக்கூடிய எல்லா பொறுப்பையும் குறித்து நாம பேசுவதாக இருந்தால் நமக்கு இந்த ஜும்மா மேடையுடைய நேரம் பத்தாது. மிக முக்கியமாக பொறுப்பாக இருக்கக்கூடிய குடும்பம் என்கின்ற ஒரு பொறுப்பு. இந்த குடும்பம் என்கின்ற ஒரு பொறுப்புல தான் நிறைய பேர் தோற்கக்கூடியவராகவும் தோல்வியை சந்திக்கக்கூடியவராகவும் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படி நடக்குது? மார்க்கத்தை முழுமையாக நாம பின்பற்றவில்லை. நம்முடைய அறிவை கொண்டு அந்த குடும்பத்துடைய பொறுப்பை நாம செய்யக்கூடியவராக இருக்கின்றோம். அதனால்தான் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்ப இந்த உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் இந்த குடும்பம் என்கின்ற இந்த பொறுப்பு, குடும்பம் என்கின்ற இந்த ஒரு பொறுப்பு, கணவன் மனைவிக்கு செய்யக்கூடிய பொறுப்புகள் உள்ளது, மனைவி கணவனுக்கு செய்யக்கூடிய பொறுப்புகள் உள்ளது, கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய பொறுப்புகள் உள்ளது, பிள்ளைகள் நாளை வளர்ந்த பிறகு பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய பொறுப்புகள் உள்ளது. இப்படியாக நாம ஒவ்வொருவருமே பொறுப்பாளியாக நாம படைக்கப்பட்டுள்ளோம். இப்ப கணவனுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு என்ன? மார்க்கம் நமக்கு அழகான முறையில் சொல்லி காட்டுகின்றது. ஒரு கணவனாக இருக்கக்கூடிய ஒருவன் மனைவிக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு உண்ணக்கூடிய உணவு, இரண்டாவது உடுத்தக்கூடிய ஆடை, மூன்றாவது இருக்கக்கூடிய இருப்பிடம், நான்காவது அவர்களுக்கு தேவையான சுய தேவைகள். இந்த நான்கையுமே ஒரு கணவன் மனைவிக்கு நிச்சயமாக செய்ய வேண்டும். அவன் பொறுப்பாளியாக படைக்கப்பட்டுள்ளான். அதே போல இன்ன பிற சின்ன சின்ன பொறுப்புகள், அவர்களுக்கு மரியாதை கொடுப்பது, அன்பான முறையில் அவர்கள் முறையை நடந்து கொள்வது, அவர்களுக்கு பாசத்தை காட்டுவது, இது போல ஏராளமான பொறுப்புகளை கணவனாகிய அவன் சுமந்திருக்கின்றான். அந்த பொறுப்பை உணர்ந்து அவன் அந்த பொறுப்பை செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த மனைவி இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களே, ஒரு சிறந்த மனிதன் என்பது மனைவி இடத்தில் யாரு சிறந்தவன் என்கின்ற அந்த பெயரை பெறுகின்றாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப மார்க்கம் தரக்கூடிய இந்த வழிகாட்டுதல்களை எந்த ஒரு கணவன் மனைவிக்கு செய்யும் பொழுது நிச்சயமாக சிறந்தவன் என்கின்ற அந்த புகழ் பட்டம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே போல மனைவியாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு என்ன? கணவனாக இருக்கக்கூடிய அவர்களை நம்ம நல்ல முறையில நாம பார்த்து கொள்ளணும். அதே போல கணவன் இல்லாத அந்த நேரத்துல அவனுடைய குழந்தைகளையும் அந்த வீட்டையும் பராமரிக்கக்கூடிய பொறுப்பு மனைவி இடத்தில் உள்ளது. அதே போல மனைவி என்கின்றவங்க அந்த கணவன் இடத்துல அவர்களுடைய நல்ல விஷயத்தில் அதிகமாக பாராட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல கணவன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய, மார்க்கம் தவிர்க்கக்கூடிய அந்த காரியங்களை செய் என்று உத்தரவு போட்டால் அதை ஒரு காலம் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் பின்பற்றக்கூடாது. ஏனென்றால் நல்ல விஷயத்தில், மார்க்கம் சொன்ன விஷயத்தில் கணவனுக்கு மனைவி கட்டுப்பட வேண்டும். அதே போல 2 பேர் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம, பிள்ளைகள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் நமக்கு இருக்குமே ஆனால் இந்த 2 பிள்ளைகளுக்குமே நாம பாரபட்சம் நாம பார்க்க கூடாது. இன்னைக்கு சில வீடுகளை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பிள்ளைய நல்லா பாக்குறது, ஒரு பிள்ளைய சரியா பாக்குறது இல்ல. ஒரு பிள்ளைகிட்ட நிறைய நல்லா பேசுறது, இன்னொரு பிள்ளைகிட்ட சரியாக முகம் கொடுத்து பேசுறது இல்ல. ஏனென்றா இவன் தான் எனக்கு சொல் பேச்ச கேட்கிறான், அவன் சொல் பேச்ச கேட்க மாட்டேன்றான் என்பதை போல பாரபட்சம் பார்க்கக்கூடிய பல பெற்றோர்கள் உள்ளதை நாம பார்த்து கொண்டு வருகின்றோம். இதை நாம செய்வது என்பது அந்த பிள்ளைகளுக்காக அல்ல, இதை நம்மை படைத்த அல்லாவிற்காகத்தான் நான் செய்கின்றேன், அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்துல முதல்ல வரும். அப்படி அந்த உள்ளம் நம்மிடம் வந்துவிட்டால் எத்தனை பிள்ளைகள் நமக்கு இருந்தாலும் சரி, பாரபட்சம் நாம பார்க்கவே மாட்டோம். அதே போல் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம வளர்ந்த பிறகு பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வயதான காலத்துல, அந்த தள்ளாத வயதுல அந்த பெற்றோர்கள் இருவரோ அல்லது ஒருவரோ முதுமை அடைந்து விட்டால்
நாம சீ என்று கூட அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகின்றது. ஏனென்றால் இது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பு. இந்த பொறுப்புகளையும் குறித்து நாளை மறுமை நாள் நாம நிச்சயமாக விசாரிக்கப்படுவோம். எங்க இந்த பொறுப்புல நாம விலகுகின்றோம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த மிக முக்கியமான பொறுப்பு என்பது இந்த குடும்ப பொறுப்பு. இந்த குடும்ப பொறுப்புல கணவனாக இருக்கக்கூடிய அந்த மனைவிடத்துல நான் என்னென்ன சொல்கின்றனோ அதை நீ கரெக்டா செஞ்சினாதான் உனக்கு தேவையானதை நான் நிறைவேற்றுவேன். நீ எங்கெல்லாம் சொல்றியோ அங்க நான் கூட்டிட்டு போவேன். உனக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கி கொடுப்பேன். உன்னுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன் என்கின்ற அந்த சிந்தனையை, அந்த நிர்பந்தத்தை நிறைய பேர் கணவனாக இருக்கக்கூடிய அந்த மனைவியிடத்தில் புகுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்ப இப்படியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்துல தான் நிறைய பிரச்சனைகளும் சண்டைகளும் குடும்பத்துல எழுகின்றது. நீ எனக்கு பாசமாக இருந்தால்தான் நான் என்னுடைய பொறுப்புல நான் சரியா இருப்பேன், இல்லைன்னா என்னுடைய பொறுப்பை நான் செய்ய மாட்டேன் என்று கணவன் சொல்லக்கூடியதாகும். அதே போல மனைவியாக இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்க, கணவன் நான் சொல்வதெல்லாம் செய்யணும், நான் சொல்ற இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போகணும், நான் கை காட்டுறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், என்னை நல்லா பார்த்துக்கணும் என்று அவர்கள் நினைப்பார்கள். இது மார்க்கம் சொன்ன விஷயம்தான். அது எல்லா நேரத்திலும் நடக்குமா? அப்ப சில நேரங்கள்ல கணவனுடைய சூழ்நிலையை பார்த்து நாம அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இது நீங்க செய்யவில்லை என்றால் உங்களுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்ய மாட்டேன் என்கின்ற அந்த பிரச்சனை சண்டை குடும்பத்தில் எழுகின்றது. அதனால் தான் இன்னைக்கு அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா, மனைவி அந்த கோபமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அவங்க உச்சகட்டத்தை அடையும் போது குலா கொடுத்து அந்த குடும்பத்திலிருந்து பிரியக்கூடிய விஷயத்தை நாம பார்க்கிறோம். அதே போல கணவனாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய தேவைகள் அது நடைபெறவில்லை என்று அந்த கோபத்தின் உச்சத்தை அடையும் பொழுதுதான் தலாக் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் குடும்பத்திலிருந்து பிரியக்கூடியதை நாம பார்க்கலாம். இந்த குடும்பம் என்பது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மன நிறைவு, ஒரு அமைதி. குடும்பம் என்பது நாம மன நிறைவு பெற வேண்டும். மணவன் கனவிக்கு ஆடையாகவும் கணவன் மனைவிக்கு ஆடையாகவும் இருக்கிறார் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த குடும்ப பொறுப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. இந்த குடும்ப பொறுப்பில் ஒரு மனிதன் வெற்றி அடைந்து விட்டால் மற்ற எல்லா பொறுப்புமே ஒரு சாதாரண பொறுப்பு தான். இந்த குடும்ப பொறுப்பு என்பது மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. அந்த குடும்பத்தை பொறுப்பை உணர்ந்த நாம அந்த பொறுப்புகளை மிக சரியான முறையில நாம செய்யணும். இல்லை என்றால் நம்முடைய மனோ இச்சையை நாம பின்பற்றினால், இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல சண்டைகள் வரக்கூடிய மிக முக்கியமான காரணமே மார்க்கத்தின் வழிகாட்டுதல்களை 100% பின்பற்றுவதே அல்ல. எனக்கு நிறைய தெரியும், நான் நிறைய குடும்பங்களை பார்த்திருக்கிறேன், நிறைய குடும்பங்களை சேர்த்து வச்சிருக்கிறேன், எனக்கு நிறைய அறிவு இருக்கின்றது என்பதை போல மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக தோல்விதான். அது வெற்றியை தருவதாக இருந்தாலும் சரி, 100% வெற்றி இருக்காது. முக்கியமாக அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்காது. அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மனோ இச்சையினால் நரகம் மூடப்பட்டுள்ளது, சிரமங்களினால் சொர்க்கம் மூடப்பட்டுள்ளது என்று சொன்னார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனோ இச்சை, மார்க்கத்தின் வழிகாட்டுதல்களை விட்டுட்டு எனக்கு என்ன தெரியும், என்னுடைய பெற்றோர்கள் என்ன சொன்னார்கள், நான் என்னுடைய அனுபவம் எப்படி இருக்கின்றது என்கின்றதை வைத்து அந்த பொறுப்பை நாம செய்யும் பொழுது அந்த செயல் நம்மை நரகத்துல கொண்டு போய் சேர்த்துவிடும். அது நமக்கே தெரியாது. ஏனென்றால் மனோ இச்சையினால் நரகம் மூடப்பட்டுள்ளது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சிரமங்களினால் சொர்க்கம் மூடப்பட்டுள்ளது. சிரமம் என்றால் என்ன? மார்க்கத்தை வழிகாட்டக்கூடிய அந்த வழிகாட்டுதலை நாம பின்பற்றும் போது அது சாதாரண விஷயமே இல்லை. எல்லோருமே சரியாக செய்யவே முடியாது. ஏனென்றால் சைத்தான் இருக்கிறான் பாருங்க, அவன் நம்மை வழிகெடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். நாம எந்த நிலையில் போனாலும் சரி, முன்னாடி போனாலும் வந்து நிற்பான், பின்னாடி போனாலும் வந்து நிற்பான், வலது பக்கம் போனாலும் நிற்பான், இடது பக்கம் போனாலும் நிற்பான். நாம செல்லக்கூடிய வழியில் அமர்ந்து கொண்டு நம்மை குழப்பக்கூடிய ஒரு விஷயத்தை சைத்தான் செய்வான். ஏனென்றால் அல்லாஹ்விடம் சபதம் எடுத்திருக்கின்றான், உங்களுடைய அடியார்களை, பெரும்பாலான மக்களை நான் நரகத்தில் கொண்டு செல்வேன் என்று சைத்தான் அல்லாஹ்விடம் சபதம் எடுத்திருக்கின்றான். அப்போ நல்ல விஷயம், மார்க்க விஷயத்தை நாம பின்பற்றும் போது நமக்கு சிரமமாகத்தான் இருக்கும். அந்த சிரமத்தையும் நாம பொருட்படுத்தாமல், இது என்னுடைய கடமை, இது என்னுடைய பொறுப்பு, இதை நான் எந்த ஒரு மனிதனுடைய பாசத்திற்காக நேசத்திற்காக நான் செய்யவில்லை, இதை நான் அல்லாஹ்விற்காகத்தான் செய்கின்றேன், இதனுடைய கூலியை நான் அல்லாஹ்விடமே பெற்றுக்கொள்வேன் என்கின்ற அந்த உறுதித்தன்மை மட்டும்தான் இந்த மார்க்கத்தில் சொல்லக்கூடிய
அனைத்து பொறுப்புகளுக்கும் நாம செய்யும் பொழுது நமக்கு அல்லாஹ்வுடைய அந்த உதவி நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹு தாலா கடைசி வரையில் நமக்கு தந்தர் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த முதல் உரையில் செய்யும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் இந்த இஸ்லாம் என்கின்ற இந்த சத்திய மார்க்கத்தில் நம்மை அல்லாஹு தாலா தேர்வு செய்திருக்கின்றான். நாம தேர்வு செய்திருக்கக்கூடிய ஒரே காரணம், சொர்க்கம் நரகம் என்கின்ற இரண்டை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான். இந்த சொர்க்கம் நரகம் என்பது மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் மட்டும்தான் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான். அந்த சொர்க்கத்தை நாம அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு சோதனையாக கொடுத்து அதுல பல பொறுப்புகளை நமக்கு தந்திருக்கின்றான். அந்த பொறுப்புகளை மிக அழகிய முறையில் நாம செய்யும் பொழுது, மார்க்கத்தின் வழிகாட்டுதலை நாம பின்பற்றும் போது அந்த செயல் நம்ம சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்துவிடும். இந்த பொறுப்பாளியாக இருக்கக்கூடிய நாம, நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதிகமான நன்மை தரக்கூடிய இன்னொரு ஒரு பொறுப்பு சமுதாய பொறுப்பு. இந்த சமுதாய பொறுப்பு என்பது மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. குடும்பம் சார்ந்த நம்மை சார்ந்த பொறுப்புகள் நம்மோடு அது சென்றுவிடும். ஆனால் சமுதாயம் என்கின்ற இந்த பொறுப்பு என்பது நமக்கு பல நன்மைகளை தரக்கூடியதாகவும், நாம இந்த உலகத்துல வாழும் பொழுது எப்படியெல்லாம் நன்மை செய்தால் நம்முடைய கணக்கில் நன்மைகள் வர வைக்கப்படுமோ, நாம மரணித்த பிறகும் நாம செய்த செயல்களின் மூலமாக அந்த நன்மைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். சதக்கத்துல் ஜாரியா என்று சொல்லக்கூடிய அந்த நிரந்தரமான நன்மைகள் நமக்கு வர வேண்டும் என்றால் சமுதாய பொறுப்பு நமக்கு இருக்க வேண்டும். அந்த சமுதாய பொறுப்பை நாம செய்ய வேண்டும் என்றால் சமுதாய அக்கறை நம்முடைய உள்ளத்துல இருக்கும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு மனிதர் வராரு, பக்கத்து ஊர்ல இருந்து வராரு. வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்க ஊர்ல நிறைய மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் நிறைய நல்லது செய்யணும், எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இஸ்லாத்துல இருக்கக்கூடிய சொல்லிக் கொடுங்க என்று கேட்கிறாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அத்தீனு அன் நசிஹா, இரண்டு விஷயத்தை மட்டும்தான் சொன்னார்கள். இரண்டு வாக்கியம். அத்தீனு அன் நசிஹா, பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம் என்று ரத்தின சுரக்கமாக இருந்த இரண்டு வரிகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இப்ப இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடக்கூடிய ஒன்று என்பதை முதல்ல நம்முடைய உள்ளத்துல வைக்கணும். அப்படி கொண்டு வந்தாதான் சமுதாய அக்கறை நமக்கு வரும். இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த பொறுப்புகளை நாம மிக அழகிய முறையில நாம செய்கின்றோம். சமுதாய அக்கறையை கொண்டு சமுதாயத்திற்காக நாம ஏதாவது செய்கின்றோமா என்று சிந்தித்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான மக்கள் ஒரு சுயநலமா தான் இருக்கிறாங்க. என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம், என்னுடைய வியாபாரம், என்னுடைய சந்தோஷம், இப்படியாத்தான் பெரும்பாலான மக்கள் இருக்கின்றார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேரை தவிர பல பேர் அப்படி இருப்பதே இல்லை. இப்ப சமுதாய அக்கறை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். இப்ப நாம மார்க்கத்துக்கு உட்பட்டு பல நல்ல காரியங்களை, கடமைகளை, பொறுப்புகளை நாம செய்கின்றோம். இப்ப இந்த பொறுப்புகளை செய்யக்கூடிய நாம அல்லாஹு தாலா ஒரு வரைமுறையை நமக்கு சொல்லி தருகின்றான். இப்படித்தான் உங்களுடைய செயல்முறைகளை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தாலா ஒரு வசனத்துல நமக்கு சொல்லி தருகின்றான். அது எந்த வசனம் என்றால், சனிக்கிழமை வாசிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாறு. இதை அல்லாஹு தாலா அவனுடைய திருமறையில் நமக்கு உதாரணமாக நம்முடைய செயல்களை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அவன் சொல்லி காட்டுகிறான். எப்படி என்றால், அந்த சனிக்கிழமை வாசிகள் என்பவர்கள் மீன் பிடிக்கக்கூடிய ஒரு தொழிலை செய்யக்கூடியவர்கள். அப்படி மீன் பிடித்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில அந்த காலத்துல இருக்கக்கூடிய மூசா நபி அவர்களுக்கு வஹி செய்தி வருது. வஹி செய்தி வரும் பொழுது அந்த சமுதாயத்திற்கு சனிக்கிழமை அவர்கள் மீன் பிடிக்க கூடாது, இதை அல்லாஹ்வாகிய நான் தடை செய்திருக்கின்றேன், இதை நீங்கள் சொல்லுங்கள் என்று மூசா நபிகிட்ட அல்லாஹ் சொல்றான். மூசா நபி அவங்களுடைய சமுதாயத்திற்கு சொல்றாங்க, நீங்க மீன் பிடிக்கிறீங்க, அல்லாஹ் தஆலாவுடைய வஹி வந்துருச்சு, தடை வந்துருச்சு, நீங்க சனிக்கிழமை மட்டும் மீன் பிடிக்க கூடாது என்ற விஷயத்தை சொல்கின்றார். அப்ப அதை கேட்ட அவர்கள் அந்த சனிக்கிழமை மீன் பிடிக்கல, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு மீன் பிடிக்காம இருக்கிறாங்க. இப்ப இருக்கும் போது என்ன செய்வது என்பது தெரியவில்லை. அந்த கடற்கரை ஓரமாக போறாங்க, அங்க போய் அங்க தங்கி இருக்கிறாங்க. அப்ப அந்த கடலை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம்.
எல்லா மீன்களுமே அவர்களை வரவேற்பதை போன்று, இன்னைக்கு ஒரு நாள் மீன் பிடிச்சா மீதி இருக்கக்கூடிய 6 நாளும் நமக்கு வருமானம் கிடைத்துவிடும், அப்படி போன்ற ஒரு சோதனை அல்லாஹ் அவருடைய உள்ளத்துல காட்டுறான். இப்ப அனைத்து மீன்களுமே வெளியே வந்து அவர்களை வரவேற்பதை போன்று அந்த காட்சியை அல்லாஹு தஆலா காட்டுகின்றான். இதை பார்த்த அந்த சமுதாயம் கொஞ்ச நேரத்துல உள்ளம் தடுமாறி ஒரு கூட்டம் என்ன பண்றாங்க, மீன் பிடிக்க சென்று விடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தையை கட்டுப்படாமல் மீன் பிடிக்க சென்று விடுகின்றார்கள். இன்னொரு ஒரு கூட்டத்தார் வருகின்றனர், அவர்களும் மீன் பிடிக்கக்கூடியவர்கள். அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு மீன்கள் பிடிக்காமல் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது இவர்கள் மீன் பிடிப்பதை பார்த்து அவர்களை தடுக்கக்கூடிய விஷயத்தை செய்கின்றார்கள். ஏன்பா செய்றீங்க, அல்லாஹு தாலா 6 நாள் நமக்கு தடை செய்யலையே, ஒரு நாள் தானே தடை செய்தான், 6 நாள் நாம பிடிக்கலாமே, ஒரு நாள் தானே தடை, நீ ஏன் பிடிக்கிறீங்க, இது அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வராது, இதுல ஈட்டக்கூடிய வருமானத்துல மிகப்பெரிய செலவை அல்லாஹு தாலா இழுத்து விடுவான் என்கின்ற எச்சரிக்கையை அந்த கூட்டத்தார் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள். இது 2வது கூட்டம். 3வது ஒரு கூட்டம் வருகின்றார்கள், அவர்களும் மீன் பிடிக்கக்கூடியவர்கள். அவர்களும் அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையை கட்டுப்பட்டு மீன் பிடிக்காமல் இருந்து கொண்டு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், இங்குதான் மிக முக்கியமான விஷயம், அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், அந்த மீன் பிடிக்கக்கூடிய அந்த கூட்டத்தாரை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார் போனாங்க பாருங்க, அந்த தடுக்கக்கூடிய கூட்டத்தாரை தடுக்கக்கூடிய விஷயத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி என்றால் என்ன, இப்போ மார்க்கத்துக்கு உட்பட்டு, உதாரணத்திற்கு வட்டி வாங்கக்கூடாது என்று மார்க்கத்துல தடை உண்டு. அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஒரு மனிதன் கட்டுக்கோப்பா இருக்கிறான். அவனுடைய நெருக்கடி வரும் பொழுது, தனிமை வரும் பொழுது, இன்னைக்கு நம்ம சமுதாயத்திலே நிறைய பேர் தெரியாம வட்டி வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்படாமல் இருக்கிறாங்க. அதை தெரிந்த சில சகோதரர்கள், சில கூட்டத்தார் என்ன பண்றாங்க, வட்டி அல்லாஹ் தடை செஞ்சிருக்கிறானே, நீ ஏன்பா செய்யற என்று எச்சரிக்கை செய்யக்கூடியவரா இருக்கிறாங்க. இன்னொரு சமுதாயம் என்ன செய்யறாங்க, நீ ஏன்பா அவரை போய் சொல்ற, அவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க, அவங்க மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள், நீ சொன்ன அவங்க திருந்தரவா போறாங்க, நீ சொல்லாத, அல்லாஹ் உனக்கு சொல்லிட்டானா நீ அதை செஞ்சிரு, அல்லாஹ் உனக்கு தடுத்துட்டானா அதை நீ தடுத்து கொள்ளு, உன்னுடைய விஷயத்தை மட்டும் நீ பார்த்து கொள்ளு என்கின்ற ஒரு கூட்டத்தார் இருக்கின்றார். அப்ப இந்த 3 கூட்டத்தாரை அல்லாஹு தாலா அந்த வசனத்துல இறுதியாக சொல்லி காட்டுகின்றான். முதல் கூட்டத்தாரையும் 3வது கூட்டத்தாரையும் அல்லாஹு தாலா குரங்குகளாக மாற்றி விடுகின்றான், அவர்களுக்கு தண்டனையை தருகின்றான் என்பதை நாம மறந்துவிடக் கூடாது. அப்ப நாம நம்முடைய செயல்கள் எப்படி இருக்க வேண்டும், நன்மையான விஷயத்தை நாம செய்து கொண்டு நன்மையான விஷயத்தை ஏவக்கூடியவரா இருக்க வேண்டும், தீமையான விஷயத்தை நாம தடுத்து கொண்டு தீமையான விஷயத்தை தடுக்கக்கூடியவரா இருக்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு இந்த இஸ்லாம் மார்க்கத்துல இணை வைக்காத ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். எவ்வளவு நம்முடைய சமுதாயத்தினர் இணை வைக்கக்கூடிய அந்த காரியத்தை செய்யறாங்க, அவர்களுக்கு நாம என்ன தாவா செய்தோம், நாம 5 நேரம் தொழக்கூடியவரா இருக்கின்றோம், எவ்வளவு பேரு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவை முடிந்து 5 வேளை சரியாக தொழக்கூடிய சகோதர சகோதரர்கள் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு தாவா செய்வது நம்முடைய பொறுப்பு. இன்னும் ஏராளமான மார்க்கம் சொல்லக்கூடிய எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது, ஹலால் ஹராமை நாம எத்தி வைக்கக்கூடிய மிக பெரிய பொறுப்புல நாம இருக்கின்றோம். நாமெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த தாவா பொறுப்பு என்பது வெறும் ஆலிம்கள் ஹாஃபில்கள் மட்டும்தான் அவர்களுக்குத்தான் பொறுப்பு, நமக்கெல்லாம் இல்லை என்று நாம நினைத்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு மிக முக்கியமான ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து ஒரு சிறிய செய்தியை நீங்கள் தெரிந்து கொண்டாலும் பிறருக்கு நீங்கள் எத்தி வையுங்கள் என்று நமக்கு கடமையாக பொறுப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். இந்த ஜும்மா மேடையில ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் பேசப்படுகின்றது, பல எச்சரிக்கைகளும் பல நல்ல விஷயமும் சொல்லப்படுகின்றது. அதை கேட்ட நாம நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய நாம மற்றவருக்கு நாம சொல்கின்றோமா என்கின்ற இந்த சிந்தனையை நாம வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கத்தை அடுத்த சமுதாயத்திற்கு நாம கடத்தி செல்ல வேண்டும் என்றால் இந்த மார்க்கத்தை நம்மோடு நாம வைத்துக் கொள்ளாமல் இந்த மார்க்கத்தை அனைவருக்கும் நாம எடுத்து சொல்லக்கூடிய மிக பெரிய பொறுப்பு நம்மிடம் உள்ளது. இதை குறித்தும் நாளை மறுமையினால நாம விசாரிக்கப்படுவோம் என்கின்ற அந்த உள் அச்சத்தோடு, இறைவனுடைய அச்சத்தோடு நம்முடைய வாழ்க்கையை, அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கையை, அல்லாஹ் கொடுத்த இந்த பொறுப்புகளை உணர்ந்து சொர்க்கம் என்கின்ற ஒன்று நமக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த குறிக்கோளை வைத்து
மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டுதல்களை 100% நாம பின்பற்றும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் கடைசி வரையிலும் தந்தவர் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.